பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதைத்தான் காண்பித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? உலகத்தில் ஒரு தேவன் இருக்கிறாரா? அவர் மனுஷனை கவனிக்கிறாராங்கிற பல கேள்விகளோடு ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் சொன்ன அநேக காரியங்கள், கடைசி காலங்களில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்கிறதான வார்த்தை. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசி எங்களை உருவாக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய நாம மகிமைக்காக கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வசனம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம கேட்டதான அந்த அதிகாரத்தில் மத்தேயு 24வது அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது விசேஷமாக இது கடைசி காலங்களை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேக நன்மைகள் செய்தார். மரித்த ஜனங்களை உயிரோடு எழுப்பினார். இன்னும் பலவிதமான பிசாசின் கட்டப்பட்ட ஜனங்களை விடுவித்தார். கண் பார்வையற்றவர்களை கண்களை துறந்தார். இன்னும் முடவர்களை நடக்க செய்தார். இப்படி பலவிதமான நன்மைகளும் அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்தார் என்பதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ததான அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் இன்னைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேக இடங்களில். அப்படியாக அவர் அநேக காரியங்களை, இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்களை செய்த அதே ஆண்டவராகிய தேவன், அதை குறித்து எழுதி கொடுத்திருக்கிற அதே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களை குறித்தும் அவருடைய இரண்டாம் வருகை, முதலாவது வந்து இந்த பூமியில வாழும்போது தான் அவர் இரண்டாவது வருவதை குறித்தும் அவர் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். அதுல இதுதான் இப்போ நம்ம படித்ததான அதிகாரம் 24வது அதிகாரம். அவருடைய வருகைக்கான அடையாளங்களையும் இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்களை சீசர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்க, வருகைக்கான அடையாளம் என்ன ஆண்டவரே? இந்த உலகம் முடிந்து போகும் என்பதை குறித்து நீங்க தான் பேசியிருக்கீங்க, அதுக்கான அடையாளம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி வந்து கேட்கும்போது அவர் ஒன்றொன்றாக சொல்லுகிறார். முதலாவது அவருடைய வருகைக்கான அடையாளத்துல பேசும்போது தான் இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை படித்ததான வசனம் 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சுமார் முதல் நூற்றாண்டிலே பேசுகிறார். இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சுமார் 20 நூற்றாண்டுகளை கடந்து வந்தும் கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் மாறாத வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை 100% உண்மை உள்ளது. இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள் என்ன உண்டாகுமா? யுத்தங்கள் உண்டாகும். யுத்தங்கள் மாத்திரமல்ல, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 10வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்க முடியும். பல யுத்தங்களை நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னைக்கு நடந்த யுத்தத்துக்கோ இன்னைக்கு இந்த 21வது நூற்றாண்டுல நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தத்துக்கும் பல விதமான வித்தியாசங்கள் உண்டு. அன்றைக்கு இருக்கிற யுத்தத்துல ஒரு 100 பேர் அல்லது 1000 பேர் மரித்திருக்கிறார்கள், உண்மைத்தான். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டுல, இந்த 20னா கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த யுத்தத்துல லட்சக்கணக்கான பேர் எல்லாம் மரித்திருக்கிறாங்க. முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் மரித்ததாக சரித்திரத்துல நீங்க பார்க்கலாம். அதோடைய நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஜனங்கள் மரித்திருக்கிறாங்க செகண்ட் வேர்ல்டு வார். ஆனால் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் அணுகுண்டு என்ன செய்யல, யாருமே பயன்படுத்தலை. ஃபஸ்ட்டாக வந்து அணுகுண்டு மூலமாக வார் நடக்கும்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் எண்டில் தான் 1945 அந்த காலகட்டத்தில் தான் அணுகுண்டை முதலாவதாக அமெரிக்க தேசம் தயாரிக்கிறாங்க. அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு யுத்தங்களையும் பாருங்க, பல லட்சம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு யுத்தத்தினால மரித்து போகிறாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டில் பாருங்க, ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு அணுகுண்டை தயாரித்து
எனக்கு பிடிக்கலையா, இன்னொரு நாட்டுக்கு மேலே யுத்தத்தை செய்வதற்கு அணுகுண்டுகள்னால தயாரித்து இன்னைக்கு யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. கடந்த நாளில் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எங்கள்கிட்ட இருக்கிற அணுகுண்டு போதும் இந்த உலகத்தை 50 முறை நான் அழித்து, இந்த உலகத்தை, இந்த பூமியை நான் 50 முறை நான் என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும்னு சொல்லி அவர் ஒரு கார்டியனுங்கிறதான நியூஸ் சேனலுக்கு அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. அப்போ பாருங்க, இந்த உலகம் அக்கினிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த அமெரிக்கா, இன்னும் ரஷ்யாவை எடுத்து பாருங்க, சைனா எடுத்து பாருங்க, பாகிஸ்தான், இன்னும் பல நாடுகள், இஸ்ரேல் தேசமாகட்டும், ஈரான் தேசம், இப்படி பல நாடுகள் இன்னைக்கு அணு குண்டுக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கணும், அதாவது இன்னொரு நாட்டு மேல நாம் அதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு இந்த 21ஆவது நூற்றாண்டுல ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய பலத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க. எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் அக்கினிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த செய்தியே போதும். வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இந்த 21ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் கண்களுக்கு முன்னாடி அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து நாம் என்ன செய்யணும், ஆண்டோடைய வசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் அடிமை மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 1. 2வது, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் 2வது செய்தி சொல்றாரு, கலங்காதபடி. அப்படி என்று சொன்னால், இந்த யுத்த செய்திகளையும் யுத்தங்களையும் நம்ம கேள்விப்படும் போது, கண்ணால பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும். கலக்கம் என்ன, ஐயோ ஏன் இப்படி நடக்குது, இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம். முதலாவது இருதயம் கலங்கும். இருதயம் கலங்கும் போது சமாதானம் நஷ்டப்பட்டு போகும், அமைதி போயிடும், பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதன் பிறகு நம்மளை தெரியாமலேயே ஒரு பயம் நம்மளை கவி பிடிக்கும். நம்ம நாளைக்கு நமக்கு ஜீவன் கிடைக்குமா, நாளைக்கு என்ன நடக்க போகிறது உலகத்துலன்னு சொல்லி. நான் இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பஹ்ரைன் தேசத்துல இருந்து இந்த ஆண்டோட வார்த்தை நான் பேசிட்டேன். இந்த நேரத்துல பாருங்க, நேற்றைய தினத்துல இருந்து பஹ்ரைன் தேசத்துக்கு பலவிதமான மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து நாடான ஈரான் தேசத்துல இருந்து இந்திய பஹ்ரைன் தேசத்துல நாங்க என்ன பண்ண போறோம், ஏவுகணை தாக்குதல் செய்ய போகிறோம், அமெரிக்கன் ஏர்பஸ் அந்த அவங்களுடைய சோல்ஜர்ஸ் மேல அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு உலகமே ஒரு வித்தியாசமான கோணத்துல உலகம் போய்கொண்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க பாக்குறீங்க, கடந்த 10 நாட்களாக இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய சண்டை போய்கொண்டிருக்கு. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறாங்க இந்த யுத்தத்துல மட்டும். ஏன் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இப்படியே நடந்து இனி என்ன நடக்க போகிறது, இதோட உலகம் முடிய போகுதா, இப்படி பல விதமான கலக்கங்கள் ஜனங்களுடைய இருதயத்துல, இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல வந்து போகிறது உண்மைத்தான். இதெல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடைசி காலங்கள்ல ஒரு யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் சொல்லுது வேர்ல்டு வார், 3வது வேர்ல்டு வார்ன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கடைசி, அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு யுத்தம், கடைசி காலத்துல உண்டாகிற ஒரு கொடிய யுத்தத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. படித்து பாருங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் 38வது அதிகாரத்துல இந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, 2500 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 2500 வருடத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த காலத்துல நடைபெற போகிறதான ஒரு யுத்தத்தை குறித்து. 38வது அதிகாரம் 16வது வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். பாருங்க, கடைசி காலத்துல உண்டாகிற ஒரு யுத்தத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் 2500 வருடத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்துல பல கடவுள்னு சொல்லலாம், எந்த கடவுள்னு சொல்லக்கூடிய வேதமும் சொல்லாததை கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வருகிறதை குறித்து, கடைசி நாட்களில் சம்பவிக்கிற ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இந்த யுத்தம் நம்ம கண்களுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் யாருக்கு விரோதமாய் வருமா? நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி கால யுத்தம், இந்த 3வது உலக யுத்தம் யாருக்கு விரோதமாய் வருவாங்களா? இஸ்ரவேல் தேசத்துக்கு. இப்ப முதலாவது
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்தது உண்மைதான். அது ஒரு காரியங்களுக்காய் நடந்தது. ஆனா இந்த கடைசி காலத்துல நடக்கிறதான இந்த 3வது உலக போர்ன்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுகிறது கோகு மாகு என்கிறதான ஒரு சத்ருவை குறித்தும் கோகு மாகு யுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகம் அதுக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறது. ஆனால் வேதம் 2500 வருடத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் கர்த்தர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் கடைசி காலத்துல உண்டாக போகிறது. அந்த யுத்தத்துல எந்தெந்த நாடுகள் கலந்து கொள்ளுமாம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 38 வசனம், மனுபுத்திரனை மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து. கோகு மாகு என்கிறதான ஒரு யுத்தம். கோகு மாகு என்கிறதான இதுன்னு சொல்லி நீங்க இதை குறித்து சும்மா நீங்க கூகுள்ல போட்டாலே வருது. கோகு ரெப்ரசன்ட் விச் கண்ட்ரின்னு சொல்லி கூகுள்ல போட்டினாலே கரெக்டா அது சொல்லுது. ஒன்று ரஷ்யா மட்டும் இல்ல, ரஷ்யாவோடு சேர்ந்து சைனாவும். ஏனென்று சொன்னால் இது 10வது அதிகாரம், ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது நோவாவுடைய 2வது பிள்ளை அங்க போயிட்டு குடியேறினார்கள். அவர்களுடைய சந்ததி இருக்கிற தேசம்தான் இந்த கோகு மாகு என்று சொல்லக்கூடியதான ஒரு ஜெனரேஷன். அவங்க தங்கி இருக்கிறதான அந்த ஸ்தலம் தான் ரஷ்யாவும் சைனாவும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் அதை குறித்ததான ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு இந்த கடைசி கால யுத்தம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? இஸ்ரவேலுக்கு எதிராய் வரும். ஆனால் இஸ்ரவேலுக்கு வரமா எந்தெந்த நாடுகள் வரும்னு சொல்லும்போது ரஷ்யா நாடு வரும், 2வதாக சைனா தேசம் வரும், முக்கியமாக 5வது வசனம் சொல்லுது அவர்களோடு கூட பெர்சியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெர்சியா நாடுங்கிறது இதை பாருங்க, முன்னாடி இந்த ஈரான் தேசம், நம்ம இன்னைக்கு ஈரான் என்று சொல்லுகிறோம், அதுக்கு இன்னொரு பேர் பெர்சிய நாடு. கடந்த நூற்றாண்டுல தான் இதுக்கு பேரையே மாத்தினாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பெர்சியா ரெப்ரசன்ட் விச் கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா கூகுள்ல போட்டு பார்த்தாலே சொல்லும் ஈரான் என்று சொல்லி. அப்ப ஈரான் தேசம் வரும், எத்தியோப்பியா வரும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் வரும், லிபியா தேசம் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற லிபியா வரும். அது மாத்திரமல்ல 6வது வசனம் சொல்லுது கோமேர் என்று சொல்லுகிறது அசீரியா தேசம், அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா என்று சொல்லப்பட்டிருக்கு. தொகர்மா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேசத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அது அர்மேனியாவும் துருக்கி தேசமும் பகுதியாக இன்னைக்கு இருக்கிறதான அர்மேனியா என்கிற தேசம். அப்புறம் தூபால் என்கிற தேசம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. தூபால் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூபால் என்கிறதான தேசம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா துருக்கி தேசம். இந்த நான் சொல்லப்பட்ட இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் வரும். ஆனால் இஸ்ரவேலுக்கும் பல நாடுகள் சப்போர்ட்டிவா வரும். இப்ப கடைசி கால யுத்தம், அந்த கோகு மாகு யுத்தம் என்று சொல்லுகிறது இஸ்ரவேலை மையமாய் வைத்து நடக்கும். இதனாலதான் இன்னைக்கு உலகமே சம்பித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு வேர்ல்டு வாராய் மாறிவிடக் கூடாது என்று சொல்லி தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் பேசுறார்கள். ஆனால் கடைசி காலத்துல இந்த யுத்தம் நடக்கும். நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த யுத்தம் இப்படியே போய்கொண்டிருக்கும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை அதை தான் நான் ஆரம்பத்துல படித்தோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 24வது அதிகாரத்துல நம்ம படித்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த யுத்தங்களை நீங்க கேள்விப்படும் போது நீங்க உங்க கண்களால பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்னாடி, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்தது கிடையாது. நம்முடைய தாத்தா பெற்றோர்கள் பார்த்திருக்கலாம், ஆனா நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலம், இந்த கோகுமாக இந்த வேர்ல்டு வார் 3 என்கிறதான அந்த யுத்தத்துக்கு நேராக இந்த உலகம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். என்ன உண்டாகும்? கலக்கம் உண்டாகும். அதனால ஆண்டவர் சொல்றார், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். கலங்க வேண்டாம், ஆனா ஒரு காரியத்துக்காக எச்சரிக்கையா இருக்கணும். எதற்காக நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எதற்காக நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? அவருடைய வருகைக்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனால் அவர் சொல்லும்போது, அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாரு, நிறைய காரியங்களை சொல்லிட்டு போனாரு, தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டு போனாரு. இந்தந்த காரியங்கள் நடைபெறும் போது என்னுடைய வருகையை குறித்துதான அடையாளங்களை குறித்து அவர் சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒன்னே ஒன்று நீங்களும் செய்ய வேண்டும். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய வருகைக்காக நீங்களும் நான் ஆயத்தப்பட வேண்டும். இதை ஒருவேளை ஆண்டவர் அறியாத ஜனங்கள் பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஒன்னே ஒன்று செய்தால் போதும். உங்களுடைய இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் எனக்காய் மரித்திருக்கிறார், எனக்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் இரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொல்லி உங்க இருதயத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் உங்களுடைய இருதயத்துல அவர் வந்து வாசம் செய்வார். அவருடைய பிள்ளையாய் மாறிவிடலாம். அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால்
அவருடைய வருகைக்காக நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களா இருப்பீர்களானால், நான் இயேசுவை அறிஞ்சிட்டு நான் என்ன பண்ணணும்? பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை அதெல்லாம் நான் பண்றேன் பிரதர், நான் என்ன பண்ணணும்? நீங்க இந்த வருகையை குறித்ததான அடையாளங்களை உலகத்துக்கு பேச வேண்டும். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் வருகையை அறியாமல் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல் வருகையும் இரண்டாவது வருகையும் உலகமெங்கும் பிரசங்கிக்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல பேச வேண்டும். அப்புறம் நம்ம ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் எல்லாருக்கும் தீவிரமாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை உருவாக்குங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.